குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் லாவில் நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது, எந்த ஒரு விசையும் செயல்படாத வரை இயக்கத்தில் உள்ள மாறாத திசைவேகத்தில் உள்ள அல்லது ஓய்வு நிலையில் ஒரு பொருளின் நிலை மாறாது. அப்போ ஒரு விசை செயல்பட்டால் தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும், செயல்படாத வரை அது அதே நிலையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ நியூட்டனுடைய இரண்டாம் விதி ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை, ஒரு பொருள் இது மேலே செயல்படக்கூடிய விசை, அந்த பொருளின் உந்த மாறுபாட்டு வீதம், இதில் ஏற்படும் மாற்றம். அப்போ உந்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதற்கு சமமாக இருக்கும். அப்போ F வெக்டார் ஈக்குவல் டு dP/dt, டைமை பொறுத்து உந்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். அப்போ அது எஃப்னுடைய திசையிலேயே இருக்கும். உந்தம் எஃப்னுடைய திசை, எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் எஃப் எந்த பக்கம் போகுதோ அதனுடைய திசையிலேயே இருக்கும். சுருங்கக்கூறின் எப்பொழுதெல்லாம் ஒரு பொருளின் உந்தத்தில் மாற்றம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பொருளின் மீது விசை செயல்படுகிறது. அப்போ உந்தத்தில் மாற்றம் எப்பெல்லாம் ஏற்படுதோ அப்போல்லாம் பொருளின் மீது விசை செயல்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொருளின் மீது விசை செயல்படும் போது உந்தத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. அதே மாதிரி ஒரு பொருள் எப்போ உந்தத்தில் மாற்றம் ஏற்படுதோ அப்போல்லாம் அந்த பொருளின் மீது விசை செயல்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொருள் ஒன்றின் உந்தம் P வெக்டார் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ நிறை இன்ட்டு திசைவேகம். பெரும்பாலான நேரங்களில் அது நிறை மாறாமல் மாறிலியாகவே இருக்கிறது. அப்போ V மட்டும்தான் மாறுது, நிறை மாறாமல் மாறிலியாகவே இருக்கிறது V வெக்டார். அப்போ V வெக்டார் அந்த P வெக்டாரினுடைய திசையிலேயே இருக்கும். அப்போ உந்தம் அதனுடைய திசைவேகத்தின் திசையிலேயே இருக்கிறது. ஆனால் மாஸ் அப்படிங்கிறது மாறாதது. அத்தகைய நிகழ்வுகளில் மாஸ் மாறாத இருக்கக்கூடிய நிறை மாறாத நிகழ்வுகளில் மேற்கண்ட சமன்பாடு பின்வரும் எளிய வடிவினை பெறுகிறது. அப்போ F வெக்டார் ஈக்குவல் டு d/dt ஆஃப் dP வெக்டார், P வெக்டார் ஈக்குவல் டு d/dt ஆஃப் m இன்ட்டு V வெக்டார். அப்போ mங்கிறது மாறாத இருக்குது. அப்போ m இன்ட்டு d/dt ஆஃப் V வெக்டார். dV/dt, இங்கே dV/dt திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், காலத்தை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் முடுக்கம். அதை தான் A ஈக்குவல் டு dV/dtன்னு சொல்லுவோம். A ஈக்குவல் டு dV/dt. அப்போ இது A வெக்டார். அப்போ F ஈக்குவல் டு MA வெக்டார், F ஈக்குவல் டு MA வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். F ஈக்குவல் டு MA வெக்டார். இதுதான் நியூட்டனுடைய இரண்டாம் விதி. முன்னாடியே பார்த்தோம், பொருள் எப்பொழுதெல்லாம் முடுக்கமடைகிறதோ அப்பொழுது அதன் பொருள் மீது ஒரு விசை செயல்படுகிறது என்ற உண்மையை மேற்கண்ட சமன்பாடு நமக்கு உணர்த்துகிறது. எஃப் மற்றும் முடுக்கம் A இரண்டும் எப்பொழுதும் ஒரே திசையில் செயல்படும். அப்போ முடுக்கம், ஒரு பொருள் விசையை இப்படி கொடுக்குறோன்னா இப்படி நகராது, அதே திசையில் நகரும். அப்போ ரெண்டும் ஒரே திசையில் தான் இருக்கும். இந்த இடத்துக்கு போகணுன்னா இந்த விசை கொடுக்குற திசையிலேயே தான் போகுது. அப்போ இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ அதனுடைய திசையிலேயே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்பொழுதும் ஒரே திசையில் செயல்படும். அடுத்து நியூட்டனுடைய இரண்டாம் விதி என்பது அரிஸ்டாட்டிலின் இயக்கம் பற்றிய கருத்திலிருந்து வேறுபட்டது. நியூட்டனுடைய இரண்டாம் விதி என்பது அரிஸ்டாட்டிலின் இயக்கம் பற்றிய கருத்திலிருந்து அடிப்படையிலேயே வேறுபட்டது. நியூட்டனை பொறுத்தவரை இயக்கத்தினை ஏற்படுத்த விசை அவசியமில்லை. அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு பொருள் நகரணுன்னா அதுக்கு விசை
கண்டிப்பாக தேவை. அப்போ விசையினால தான் ஒரு பொருள் நகருது அப்படின்னு சொன்னது அரிஸ்டாட்டில். அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. அப்போ நியூட்டன் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு பொருள் நகர்றதுக்கு விசை அவசியமில்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிறாரு. மாறாத இயக்கத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தான் விசை. மாறாத இயக்கத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மட்டுமே விசை. அப்போ பொருள் நகர்றதுக்கு விசை தேவையில்லை, ஆனால் அந்த பொருளில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் விசை அப்படிங்கிறத நியூட்டன் சொல்லியிருக்கிறாரு. நியூட்டனின் இரண்டாம் விதியை நாம் நிலைம குறிப்பாயங்களில் மட்டுமே, இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், நிலைம குறிப்பாயங்களில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நிலைம குறிப்பாயங்களில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அப்போ முதல் விதியையும் இரண்டாம் விதியையும் நிலைம குறிப்பாயங்களில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். முடுக்கப்பட்ட குறிப்பாயங்களுக்கு நியூட்டன் இரண்டாம் விதியை இதே வடிவில் பயன்படுத்த முடியாது. அப்போ இது என்ன பண்ணலாம்? நான் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், முடுக்கப்பட்ட குறிப்பாயங்களுக்கு இதை நாம் பயன்படுத்த முடியாது. இதை நியூட்டனுடைய இரண்டாம் விதியை பயன்படுத்த முடியாது. சில மாற்றங்கள் செஞ்சோம்னா நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ சில மாற்றங்கள் தேவைப்படும். அதோட முடிஞ்சிருச்சு. எஸ்ஐ அலகு முறையில் நியூட்டனின் அலகு, எஸ்ஐ அலகு முறையில் விசையின் அலகு நியூட்டன். அதனுடைய குறியீடு என், கேபிட்டல் என்னங்கிறது நமக்கு தெரியும். அப்போ 1 நியூட்டன். அப்போ நியூட்டன் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 1 நியூட்டன். ஒன் நியூட்டன் அப்படின்னா 1 kg. 1 kg மாஸ் இருக்கக்கூடிய நிறையுடைய ஒரு பொருளின் மீது ஒரு விசை செயல்பட்டு, எஃப்ங்கிற ஒரு விசை செயல்பட்டு 1 kg நிறையுள்ள ஒரு பொருளின் மீது விசை செயல்பட்டு அந்த விசையின் திசையிலேயே, விசை எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ விசையின் திசையிலேயே முடுக்கமடைகிறது. எவ்வளோ முடுக்கமடைகிறது? 1 ms - 2 முடுக்கத்தை ஏற்படுத்தினால் அவ்விசையின் அளவு. அப்போ 1 kg இருக்கக்கூடிய ஒரு நிறையுடைய ஒரு பொருளை நம்ம விசை கொடுக்குறோம். அந்த விசையினால் இதனுடைய முடுக்கம் 1 ms - 1 மாறுச்சுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விசை 1 நியூட்டன். 1 kg நிறைய இருக்கக்கூடிய ஒரு பொருளை 1 ms - 2 முடுக்கமடைய செய்ய நாம் கொடுக்கக்கூடிய விசையின் அளவு. இப்படியும் எழுதலாம். 1 kg நிறையுடைய ஒரு பொருளை 1 ms - 2 முடுக்கமடைய செய்ய நாம் கொடுக்கக்கூடிய விசையினுடைய அளவு 1 நியூட்டன். இது ஒரு 2 மார்க்கு. அடுத்து சறுக்கி செல்லும் பொருட்கள் பற்றி அரிஸ்டாட்டில் மற்றும் நியூட்டனின் கருத்து. சறுக்குதல் அப்படின்னா வழுக்கிட்டு போகுது, ஒரு இடத்துலேருந்து அப்படியே வழுக்கில் போகுது, அப்போ சறுக்கி செல்லுது. அரிஸ்டாட்டில் மற்றும் நியூட்டனுடைய கருத்து. சாய்தளம் மற்றும் பந்து சோதனைக்கான சரியான விளக்கத்தினை நியூட்டன் இரண்டாம் விதி விளக்குகிறது. அந்த சோதனையில் உராய்வினை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. கலிலியோ என்ன பண்ணார்? இப்படி சாய்வாக இருக்கக்கூடிய இடத்துல பந்தை வச்சோம்னா அது கீழே வந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு போய் இப்படி மேலே போகுதுன்னு சொன்னார். போய் இந்த இடத்துல நின்றுது. அப்போ இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் என்ன? உராய்வினை கணக்கில் எடுத்துக்கொள்ளும்போது, அவர் உராய்வை கணக்கில் எடுத்துக்கல, நியூட்டன் உராய்வினை கணக்கில் எடுத்துக்கொள்ளும்போது அடிப்பரப்பை அடைந்தவுடன் உருண்டு பின்பு ஓய்வு நிலையை அடைகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது இந்த பொருளோடு ஏற்படக்கூடிய உராய்வு, நம்ம என்ன அடித்தளமாக வச்சுருக்கிறோமோ அதில் ஏற்படக்கூடிய உராய்வு. அந்த உராய்வு என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திசை வேகத்தை குறைச்சி இங்கே 0 ஆக்கிடுது, இந்த இடத்துல வந்து நின்றுது. இப்போ கரடு முரடாக ஒரு மண்ணில் ஒரு பந்தை உருட்டி விடுறோம். இது மண் தரை. பந்தை உருட்டி விட்டோம்னா இங்கே உராய்வு அதிகமாக இருக்கும். உராய்வு பந்தின் மீது ஏற்படுத்தக்கூடிய உராய்வு அதிகமாக இருக்கும். அப்போ சீக்கிரமாக பந்து போய் இந்த இடத்துல நின்றுடும்.
அப்போ உராய்வு அதிகமாக இருக்கிறனால சீக்கிரமாக இந்த இடத்துல போய் நின்றோம். அதுவே ஒரு வலுவழுப்பான டைல்ஸாக இருந்ததுன்னா அதனுடைய உராய்வு கம்மியாக இருக்கும். உராய்வு கம்மியாக இருக்கும். அப்போ கம்மியாக இருக்கிறப்ப இது ரொம்ப தூரம் போகும். ரொம்ப தூரம் போய் அதுக்கப்புறம் நின்றோம். அதுக்காக தான் மெஷினரிஸ்க்கெலாம் என்ன பண்ணுறாங்க, உராய்வை குறைக்கிறதுக்காக அந்த உயவு எண்ணெயெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அங்கே ரிலீஃப் கிடைக்கும். உயவு எண்ணெய் பயன்படுத்துறதுனால அங்கே உராய்வு குறையுது. அப்போ வேகம் அதிகரிக்கிறது. இங்கே உராய்வு குறையிறதுனால தான் ரொம்ப தூரம் போயிருக்குது. அப்போ ரொம்ப தூரம் போகணுன்னா உராய்வை குறைக்கணும். உராய்வை குறைக்கிறதுக்கு தான் நம்ம சைக்கிளுக்கு எண்ணெய் விடுறது, வண்டிக்கு ஆயில் விடுறது, இந்த மாதிரி மிஷினுக்கு எண்ணெய் விடுறது, இந்த மாதிரி உராய்வை குறைக்கக்கூடிய பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நியூட்டன் சொன்னார். இதற்கு காரணம் பந்தின் திசை வேகத்திற்கு எதிரான திசையில் ஒரு உராய்வு விசை செயல்படும். பந்தின் திசை இங்கே போகுதோ அதுக்கு எதிர் விசை அதை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுது. உராய்வு விசை என்ன பண்ணுது, பந்தினுடைய வேகத்தை நிறுத்துறதுக்கு அப்படின்னா எதிர் திசையில் செயல்பட்டு பந்தினை ஓய்வு நிலைக்கு கொண்டு வருகிறது. இவ்வுராய்வு விசை தான் திசை வேகத்தை படிப்படியாக குறைத்து அதனை சுழியாக்கி பொருளின் இயக்கத்தை நிறுத்துகிறது. அந்த உராய்வு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருளை நிறுத்திடுது. அரிஸ்டாட்டிலின் கருத்துப்படி பொருள் சாய்தளத்தில் அடிப்பரப்பை அடைந்தவுடன் சிறிது தூரம் உருண்டு சென்று பின்னர் ஓய்வு நிலைக்கு வரும். எவ்விசை விசையும் செயல்படவில்லை, அப்பொருளின் மீது எவ்வித விசையும் செயல்படவில்லை அப்படின்னு நினச்சார். ஆனால் பொருளின் மீது செயல்படும் உராய்வு விசை முற்றிலுமாக அவர் புறக்கணித்து விட்டார். அதை பற்றி அவர் சொல்லவே இல்லை, முற்றிலும் புறக்கணித்து விட்டார். ஆனால் அது உண்மை இல்லை. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லக்கூடியது. இப்போ அரிஸ்டாட்டில் பொருளை மாறாத திசை வேகத்தில் செலுத்த அதன் மீது நிகர விசை செயல்படுத்த வேண்டும். அப்போ ஒரு பொருள் அதை இங்கேருந்து வீங்கிற திசை வேகத்தில் இந்த இடத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எஃப் எக்ஸ்டர்னல் ஒரு புற விசை செயல்படுத்தினா தான் இந்த பொருளை இந்த இடத்துலேருந்து இங்கே கொண்டு போக முடியும். அப்போ நிகர விசை நம்ம செலுத்தக்கூடிய விசை எஃப் எக்ஸ்டர்னல். அடுத்தது கலீலியோ மற்றும் நியூட்டன் அவங்க என்ன சொல்கிறாங்க, மாறாத திசை வேகத்தில் செல்லும் ஒரு பொருள் மீது செயல்படும் நிகர விசை சுழி. அப்போ விசை செயல்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அந்த நிகர விசை என்னது, எஃப் எக்ஸ்டர்னல். அந்த புற விசை தான் நிகர விசைன்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, மாறாத திசை வேகத்தில் செல்லும் ஒரு பொருள் மீது செயல்படும் நிகர விசை சுழியாகும். அப்போ ஒரு பொருள் இந்த பொருளை நகரத்துக்கு எஃப்ங்கிற ஒரு புறவிசை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்குறோம். இப்போ இது மேலே இதுக்கு ஈக்குவலாக ஒரு உராய்வு விசையை கொடுக்குது, எஃப் உராய்வு. இதுக்கு ஆப்போசிட்டில் செயல்படும் எஃப் உராய்வு. அப்போ இதுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும். அது ஈக்குவல் ஆகிற வரைக்கும் இது நகர்ந்துக்கிட்டே இருக்கும். எப்போ இதுவும் ஈக்குவல் ஆகுதோ அப்போ எஃப் எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு எஃப் உராய்வு விசைக்கு எப்போ ஈக்குவல் ஆகுதோ அப்போ அது நின்றும். அப்போ நிகர விசை மொத்த விசை என்ன, அங்கே 0. நிகர விசை 0வாக இருக்கும். அப்போ உராய்ந்து கொண்டு போகக்கூடிய ஒரு பொருளினுடைய நிகர விசை 0. ஏன்னா அதனுடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு ஈக்குவல் டு உராய்வு விசை. அதுக்கு எதிராக அதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸ் அது செயல்பட்டு அதை நிறுத்துது. அப்போ ஈக்குவலான ஃபோர்ஸு எது அப்படின்னா எஃப் எக்ஸ்டர்னலுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸு எஃப் உராய்வு. அப்போ நிகர விசை இது 10ன்னா இதுவும் 10. அப்போ நிகர விசை சுழி. நிகர விசை 10 மைனஸ் 10 அப்போ 0. நிகர விசை சுழிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இது நியூட்டனுடைய செகண்ட் லா. அடுத்து நியூட்டனுடைய மூன்றாம் விதி எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடியது தான். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு. ஒவ்வொரு விசைக்கும் செயல்படக்கூடிய விசை. அப்போ ஒவ்வொரு செயல் விசைக்கும் சமமான எதிர் செயல் விசை. அப்போ
ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டுன்னு சொல்லலாம். இல்லைனா ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு செயல் விசைக்கும் எதிரான செயல் விசை உண்டு. அப்போ ஆக்ஷன் ஃபோர்ஸு அதுக்கு எதிர்த்தெயல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். அப்போ ஆக்ஷன் ஃபோர்ஸ் எதிரான ரியாக்ஷன். எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் டு த ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். அது எந்த விசையாக இருந்தாலும் சரி, எந்த செயலாக இருந்தாலும் சரி, அதுக்கு ரியாக்ஷன் உண்டு அப்படிங்கிறத நியூட்டன் சொன்னார். இதுதான் தேர்ட் லா. இதை நிறையா நம்ம எடுத்துக்காட்டில் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம். எப்பொழுதெல்லாம் ஒரு பொருள் இன்னொரு பொருளின் மீது ஒரு விசையை செலுத்துகிறதோ, அப்போ F12 ரெண்டாவது பொருள் ஒன்றாவது பொருளின் மீது ஒரு விசையை செலுத்தினால் அதுக்கு ஆப்போசிட்டாக ரெண்டாவது பொருள் ஒன்றாவது பொருள் ரெண்டாவது பொருளின் மீது ஒரு விசையை செலுத்தும். ரெண்டாவது பொருள் ஒன்றாவது பொருள் மீது ஒரு விசையை செலுத்தினால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்றாவது பொருள் ரெண்டாவது பொருளின் மீது ஒரு விசையை செலுத்தும். ஒன்றாவது பொருள் ரெண்டாவது பொருளின் மீது விசையை செலுத்தும், ஆனால் அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இது ஒரு செயல், இது எதிர் செயல். அப்போ ஒரு விசையை கொடுத்தோம்னா அதுக்கு எதிரான ஒரு ஆப்போசிட் விசை செயல்படும். அப்போ எதிர் செயல். அப்போ F12 இதுக்கான ஈக்குவேஷன். இதை எழுதி இந்த ஈக்குவேஷன் நியூட்டனுடைய மூன்றாம் விதி, டிஃபைன் நியூட்டன் தேர்ட் லா அப்படின்னு சொன்னோம்னா செயல் விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டுன்னு எழுதிட்டு F12 ஈக்குவல் டு மைனஸ் F21 மேலே வெக்டர் ஃபார்ம். இவ்விரண்டு விசைகளும் இரு பொருள்களையும் இணைக்கும் கோட்டின் வழியே செயல்படும். ரெண்டும் ஒரு கோட்டின் வழியே செயல்படும். அப்போ இது நேராக கொடுக்குறோம்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இது நேராகவே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நேர்கோட்டில் செயல்படும், ஒரு நேர்கோட்டில் செயல்படும். அதுக்கு எக்ஸாம்பிளாக கீழே விசைகள் சமமாகவும் எதிர் ஜோடிகளாகவும் தோன்றும் என்பதை நியூட்டன் மூன்றாம் விதி உறுதிப்படுத்துகிறது. தனித்த விசை அல்லது ஒரு விசை என்பது இயற்கையில் தோன்றுவதில்லை. அப்போ தனித்த விசைங்கிறது இயற்கையில் உருவாவதில்லை. நியூட்டன் மூன்றாம் விதிப்படி எந்த ஒரு செயல் விசைக்கும் சமமான எதிர் செயல் விசை உண்டு. இங்கு செயல் மற்றும் எதிர் செயல் விசைகளின் அளவு விசைகளின் சோடி ஒரு பொருளின் மீது செயல்படுவதில்லை, மாறாக வெவ்வேறு பொருள்களின் மீது செயல்படுகிறது. அப்போ ஒரு விசை இது மேலே கொடுத்தோம்னா ஒரு ஆப்போசிட்டில் இது ஒரு விசையை கொடுக்குது. இது ஒரு பொருளின் மீதே விசை செயல்படுவதில்லை, ரெண்டு பொருளின் மீது விசை செயல்படுது. இது ஒரு விசையை கொடுக்குது, இது ஒரு விசை கொடுக்குது. தனித்தனியாக ரெண்டு பொருளின் மீது விசை செயல்படுகிறது, ஒரு பொருளின் மீது செயல்படுவதில்லை. ஏதேனும் ஒரு விசையை, இந்த விசையை செயல் விசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எதிர் செயல் விசை. அப்போ நியூட்டனுடைய மூன்றாம் விதியில் மற்றும் முடுக்குவிக்கப்பட்ட இவ்விரண்டு குறிப்பாயங்களுக்கும் பொருந்தும். அப்போ மூன்றாம் விதி, முதல் விதி, இரண்டாம் விதி. முதல் விதி, இரண்டாம் விதி அது எங்கே மட்டும்தான் இருக்கும்? இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அப்போ நிலைம குறிப்பாயம், நிலைம குறிப்பாயம் அதில் மட்டும்தான் பயன்படும். அப்போ இரண்டாம் விதியை கொஞ்சம் மாற்றம் செஞ்சோம்னா நான் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் முடுக்கி வெட்டப்பட்ட குறிப்பாயங்களுக்கும் பொருந்தும். ஆனால் மூன்றாம் விதி இனிஷியல் நான் இனிஷியல். அப்போ நிலைம குறிப்பாயம், முடுக்கி வைக்கப்பட்ட குறிப்பாயம் இரண்டிலும் பயன்படும், இரண்டிலும் பயன்படும். அப்போ இனிஷியல் ஃப்ரேம்லேயும் இருக்கும், நான் இனிஷியல் ஃப்ரேம்லேயும் செயல்படக்கூடிய விதி நியூட்டனுடைய விதி அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்றாம் விதி. இப்போ ஒரு விசைக்கு சமமான எதிர்விசை உண்டுன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த விசை இது மேலே கொடுக்கறதுனால தான் இந்த விசை ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. அப்போ இது மேலே படுறதுனுடைய காரணம், அதனால் ஏற்படக்கூடிய விளைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது.
இது காரணம் விளைவு செயல் அல்ல. இது அந்த வகையில் எடுத்துக்கக்கூடாது. முதல் பொருள் இரண்டாவது பொருளின் மீது ஒரு விசையை கொடுத்தால் இரண்டாவது பொருள் முதல் பொருளின் மீது ஒரு விசையை கொடுக்கிறது. அப்போ செயல் விசையாக மட்டும்தான் எடுத்துக்கணும். சமமான எதிர் விசையை செலுத்தும் அப்படின்னு மட்டும்தான் எடுத்துக்கணும். இது மேலே மோதுறதுனால தான் இது கொடுக்குது அப்படிங்கிற காரணம் விளைவு. இது மேலே மோதுற காரணத்தினால தான் இது மேலே மோதக்கூடிய விளைவை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம நியூட்டன் மூன்றாவது விதியில் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இது ஒரு செயல்னால் இது செயல்படுது, இதுவும் ஒரு செயல். ரெண்டும் செயல் விசையாக தான் இருக்குதே வழியா காரணம் விளைவாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. இந்த மூன்றாம் விதிக்கான எடுத்துக்காட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி இந்த ஆணியின் மீது ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. ஆணியின் மீது ஒரு விசையை செலுத்துகிறது. இந்த ஆணி சுத்தியின் மீது ஒரு விசையை செலுத்துகிறது. அப்போ பொருள் 1, பொருள் 2ங்கிறது ஆணி. அப்போ பொருள் 1ங்கிறது சுத்தி, பொருள் 2ங்கிறது ஆணி. பொருள் 1 சுத்தி, பொருள் 2 ஆணி. அப்போ ரெண்டாவது பொருள் முதல் பொருளின் மீது இல்லைன்னா முதல் பொருள் இரண்டாவது பொருளின் மீது. அப்போ F21 முதல் பொருள் இரண்டாவது பொருள் மீது ஒரு விசையை கொடுத்தால் அப்போ இரண்டாவது பொருள் முதல் பொருளின் மீது ஒரு விசையை கொடுக்கும். முன்ன பார்த்ததே தான். இங்கே என்னவா எடுத்துக்கிறோம்? ஆணி சுத்தி. அப்போ இது ஒரு விசையை கொடுத்தனா அதுக்கு ஆப்போசிட்டில் அது ஒரு விசையை கொடுக்கும். அப்போ இது மைனஸ். அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சுவரின் மீது மோதக்கூடிய பந்து. அப்போ சுவர் மீது ஒரு மோதக்கூடிய பந்து. அப்போ சுவரின் மீது ஒரு விசையை கொடுத்ததுன்னா அந்த சுவர் பந்தின் மீது ஒரு எதிர் விசையை கொடுக்கும். அப்போ பந்து மோதக்கூடியது ஆக்ஷன், அது பந்து திரும்பி வர்றது ரியாக்ஷன். நம்ம பார்த்தீங்கன்னா பந்து எவ்வளோ வேகமாக போடுறோமோ அவ்வளோ வேகத்தில் திரும்பி வரும். அப்போ அது ஆக்ஷன், அதுக்கான ரியாக்ஷன். அதே மாதிரி தான் கீழே கால் தரையின் மீது செலுத்தும் விசை. அப்போ தரை காலின் மீது செலுத்தும் விசை. நம்ம தரை மேலே கால் வச்சோம்னா நம்ம வெயிட்டு தான் அது மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். நம்ம வெயிட்டு எவ்வளோ எடை இருக்கிறோமோ அந்த எடையை கீழே நம்ம பாதத்தினால கீழே போகுது, அதுதான் ஃபோர்ஸு. அதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸை என்ன பண்ணுது? அந்த தரை நமக்கு கொடுக்குது. தரை நம்ம காலுக்கு கொடுக்கறதுனால தான் நம்மளால் கீழே விழாமல் நடக்க முடியுது. கீழே விழாமல் நடக்கிறதுக்கு காரணம் நம்ம கொடுக்கக்கூடிய விசைக்கு சமமான எதிர் விசையை அந்த தரை கொடுக்குது. அதனால தான் நம்ம நேராக நடக்க முடியும், காலை தூக்கி அடுத்த ஸ்டெப் வைக்க முடியுது. இப்போ இந்த மூன்றாம் விதியை சரிபார்த்தல். படத்தில் உள்ளவாறு 2 சுருள் தரசாகளை இணைக்க ஒரு முனையை உறுதியாக பொருத்தவும், மறுமுனையை உங்கள் கரங்களில் வைத்துக்கொள்ளவும். இந்த படத்தில் காட்டிருக்கிற மாதிரி தான் 2 சுருள்வில். இது நம்ம பார்த்துருப்போம். சுருள்வில் கையில் பிடிச்சி அப்படியே எடை போடலாம். 2 சுருள்வில்ல குக்கியில் மாட்டிடுறோம். ஒரு பக்கம் நம்ம இழுக்கிறோம், ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். முனையை மெதுவாக இழுக்கும். 2 தராசுகளும் காட்டும் அளவீடுகளை குறிக்கும். அப்போ ரெண்டையும் இழுத்தோம்னா இதுலேயும் ஒரு ரீடிங் காட்டும், இதுலேயும் ஒரு ரீடிங் காட்டும். இதுலேயும் ஒரு ரீடிங் இருக்கும், இதுலேயும் ஒரு ரீடிங் இருக்கும். இப்போ இதை ஒரு மறுபடியும் விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை இப்படி செய்து ஒரு அட்டவணைப்படுத்தி பார்த்தோம்னா என்னுடைய ரீடிங் எப்படி இருக்குன்னா ரெண்டுலேயும் ஒரே ரீடிங் தான் இருக்கும். அப்போ நம்ம கொடுக்குற ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் அது ஈக்குவலாக தான் இருக்கும், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கும். ஆனால் ரியாக்ஷன் நம்ம இழுக்கிறதுக்கான ரியாக்ஷன் இப்போ நம்ம எவ்வளோ இருக்கிறோமோ அதனுடைய ரியாக்ஷன் அதே அளவாக தான் இருக்கும். அப்போ ரெண்டுலேயும் ஒரே ரீடிங் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பி தராசு ஏ தராசின் மீது செலுத்தும் விசையினால் ஏ தராசில் அளவீடு கிடைக்கிறது. அதேபோன்று ஏ தராசு பி தராசின் மீது செலுத்தும் எதிர் விசையினால் பி தராசில் அளவீடு கிடைக்கிறது. நியூட்டன் மூன்றாம் விதிப்படி இவ்விரண்டு அளவீடுகளும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும். ரெண்டு பக்கமும் ஒரே விசை தான் செயல்படுது. அப்போ இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நியூட்டன் விதிகள். இப்போ விதிகள்லாம் பார்த்தாச்சு.
ஃபஸ்ட்டு விதி, ரெண்டாவது விதி, மூணாவது விதி. அப்போ ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லது இயக்கத்தில் மாறாத திசைவேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு விசையை கொடுக்காமல் புறவிசை செயல்படாத வரை அதனுடைய நிலையை மாற்ற முடியாது. அது ஃபஸ்ட்டு விதி. ரெண்டாவது விதி, ஒரு பொருள் மீது செயல்படும் விசை அதனுடைய உந்த மாறுபாட்டு வீதத்துக்கு சமமாக இருக்கும். F=ma அப்படிங்கிறது ரெண்டாவது விதி. மூன்றாவது விதி, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. இது மூன்றாவது விதி. இந்த 3 விதியும் பார்த்துட்டோம். இப்போ இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு உரையாடல், மொத்தமாக சேர்த்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உரையாடல். இப்போ நியூட்டன் விதிகள் பற்றிய ஒரு உரையாடல். இப்போ இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்ததே தான். நியூட்டன் விதிகள் வெக்டர் விதிகளாகும். நியூட்டன் விதிகள் இதெல்லாம் வெக்டர். அப்போ வெக்டர் விதிகளாகும். F=ma என்பது ஒரு வெக்டர் சமன்பாடு. வெக்டர் சமன்பாடு அடிப்படையில் சமன்பாடு 3 ஸ்கேலார் சமன்பாடுகளுக்கு இணையானது. இந்த ஒரு சமன்பாடு 3 ஸ்கேலார் சமன்பாடுகளுக்கு இணையானதாகும். கார்ட்டீசியன் ஆயக்கூறுகளின் அடிப்படையில் இதனை கீழ்கண்டவாறு எழுதலாம். கார்ட்டீசியன் ஆய அச்சு முறையில் எழுதுறது நமக்கு தெரியும். அப்போ F(x)i ப்ளஸ் F(y)j ப்ளஸ் F(z)k ஈக்குவல் டு F=ma. F=ma. அப்போ எம்ங்கிறது மாறாதது. axi ப்ளஸ் mayj ப்ளஸ் mazk அப்படின்னு எழுதலாம். இப்போ இதையெல்லாம் கூறுகளின் அடிப்படையில் ஒப்பிடும் பொழுது, இருபுறமும் வெக்டர் கூறுகளை ஒப்பிடும் பொழுது நமக்கு கிடைக்கும் ஸ்கேலார் சமன்பாடுகளை பின்வருமாறு எழுதலாம். அப்போ இந்த யூனிட் வெக்டர், இந்த i கேப், j கேப், k கேப் இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? Fx = max, Fy = may, Fz = maz அப்படின்னு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு Fx = max. அப்போ இங்கே x அச்சு திசையில் ஏற்படும் முடுக்கம். அப்போ ரெண்டுமே x அச்சு, அதனால் x அச்சு திசையில் ஏற்படும் முடுக்கம் ax. x அச்சு திசையில் ஏற்படும் முடுக்கம் x. அங்கு செயல்படக்கூடிய விசை Fx. அச்சுக்கூறினை Fx மட்டுமே சார்ந்தது. அந்த axங்கிறது Fxஐ மட்டுமே சார்ந்தது. அதே மாதிரி Fyங்கிறது ay, y அச்சு திசையில் ஏற்படும் முடுக்கம். அது விசையின் y அச்சு கூறு Fyஐ சார்ந்தது. அந்த Fyங்கிறது ayஐ சார்ந்தது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மாஸ் இது மாறாதது. அதே மாதிரி Fz எதை சார்ந்தது? azஐ சார்ந்தது. அப்போ z அச்சு திசையில் ஏற்படும் முடுக்கம் az எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? y அச்சுக்கூறு, y அச்சுக்கூறு இல்லைன்னா z அச்சுக்கூறு Fz. z அச்சுக்கூறு Fzக்கு ஈக்குவலாக இருக்கும். நாம் அறிய வேண்டியது என்னவெனில், y அச்சு திசையில் செயல்படும் விசை x அச்சு திசையை இல்லைன்னா z திசையில் இருக்கக்கூடிய முடுக்கத்தை எந்த விதத்திலும் பாதிக்காது. அப்போ முடுக்கம் ஏற்படும், அதை எந்த விதத்திலையும் பாதிக்காது. அப்போ y அச்சு திசை z அச்சு திசையும் x அச்சு திசையும் எந்த விதத்திலும் பாதிக்காது. அப்போ ஒன்றை ஒன்று பாதிக்காது. அச்சு திசை ஒரு அச்சில் செயல்படும் முடுக்கம் மற்றொரு அச்சில் செயல்படும் விசையை எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தான் கீழே சொல்லியிருக்கோம். a மற்றும் ax, ay எந்த விதத்திலும் பாதிக்காது. இது எங்கே பயன்படுது அப்படின்னா, கணக்குகளை தீர்வு காண்பதில் முக்கிய பங்காற்றுகிறது. இதை பற்றிய கணக்குகளில் தீர்வு காண்பதில் முக்கிய பங்காற்றுகிறது. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அப்போ டீங்கிற ஒரு நேரத்தில் பொருள் அடையும் முடுக்கம் அதே நேரத்தில் அப்பொருளின் இது செயல்படும் விசையினை மட்டுமே சார்ந்தது. அப்போ ஒரு பொருள் இங்கேருந்து இங்கே நகருதுன்னா இது மேலே செய்யக்கூடிய விசை குறிப்பிட்ட நேரத்தில் பொருள் அடையும்
முடுக்கத்தினால தான் இங்கே போயிருக்குது. அப்போ முடுக்கம் இந்த பொருள் மீது செயல்படும் விசையினை மட்டுமே சார்ந்தது. அந்நேரத்திற்கு டி முன்னர் செயல்பட விசையினை பொறுத்ததல்ல. இதுக்கு முன்னர் செயல்பட்ட விசையினை பொறுத்ததல்ல. இதனை பின்வருமாறு எழுதலாம். அப்போ எஃப் வெக்டார் டி எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும், எம்ஏடி. டியை பொறுத்து முடுக்கத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் விசையினை மட்டுமே பொறுத்தது. முன்னாடியே ஏற்பட்ட அந்த செகண்டில் ஏற்படுத்தப்பட்ட விசையினை மட்டுமே சார்ந்தது. இதுக்கு முன்னாடியே என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் வீரர், இங்கே பேட்ஸ்மேன் இருக்கிறாரு, இங்கே ஒரு பவுலர் என்ன பண்ணுறாரு, பாலை தூக்கி போடுறாரு. அப்போ பாலை தூக்கி வேகமாக போடுறாரு. எவ்வளோ வேகமாக போடுறோம் அப்படிங்கிறது அந்த ஃபோர்ஸு. அப்போ இது முன்னாடி இருந்த ஃபோர்ஸு, இதையை சார்ந்ததல்ல. எதை சார்ந்தது? இது போட்டதுக்கப்புறம் இந்த காற்றினுடைய உராய்வு விசை, காற்றில் உராய்வு ஏற்படுத்தி போகுது, காற்றில் உராய்ந்துக்கிட்டு போகுது. அந்த உராய்வு விசை இங்கே பூமியில் இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசை, இதை மட்டுமே சார்ந்தது. அப்போ அந்த முடுக்கம் எதை சார்ந்ததுன்னா, கரத்திலிருந்து வீசப்பட்ட பின்பு புவியீர்ப்பு விசை மற்றும் காற்றின் உராய்வு விசை இவைகளை மட்டுமே சார்ந்துள்ளது. அப்போ சுழல் பந்து, வேகப்பந்து எப்படி வீசினாலும் சுழல் பந்தாக போடலாம், வேகப்பந்தாக போடலாம். எதுவுமே அந்த வேகத்தினை பொறுத்தோ சுழலப்பட்ட அந்த விசையினை பொறுத்தோ இருக்காது. அது கையிலேருந்து வந்துருச்சு, நம்ம முன்னாடியே சொல்லிக்கிறோம், அந்நேரத்திற்கு முன்னர் செயல்பட்ட விசையினை பொறுத்ததல்ல. எதை பொறுத்தது? இந்த டைமில், அந்த குறிப்பிட்ட நேரத்தில். அப்போ குறிப்பிட்ட நேரத்தில் என்ன விசை செயல்படுது? உராய்வு விசை, புவியீர்ப்பு விசை ரெண்டும் செயல்படுது. உராய்வு விசை, புவியீர்ப்பு விசை ரெண்டும் செயல்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பந்தின் முடுக்கம் அது எவ்வளவு வேகமாக அல்லது மெதுவாக வீசப்பட்டது என்பதை பொறுத்தது அல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக பொருளின் இயக்கம் விசையின் திசையிலிருந்து மாறுபட்டு அமையலாம். பொருளின் இயக்கம் விசையின் திசையிலிருந்து மாறுபட்டு அமையலாம். சில நேரங்களில் விசையின் திசையிலேயே அமையலாம். திசையிலேயே பொருள் இயங்கினாலும் பொதுவாக இது உண்மை அல்ல. அதற்காக சில உதாரணங்களை கீழே பார்க்கலாம். அப்போ விசையின் திசையிலேயே தான் இருக்கணுங்கிறதுல வேறு திசையிலையும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, விசையும் இயக்கமும் ஒரே திசையில். ஒரு ஆப்பிள் மேலிருந்து விழுது. ஆப்பிளின் இயக்க திசை, ஆப்பிள் இந்த திசையை நோக்கி இயங்குது. புவியீர்ப்பு விசையும் இதே திசையில் இருக்குது. அப்போ ஜியினுடைய வேல்யூவும் கீழ் நோக்கி இருக்குது, இந்த ஆப்பிளினுடைய இயக்கம் ஆக்சலரேஷனும் கீழ் நோக்கி இருக்குது. அப்போ ரெண்டும் ஒரே திசையில் செயல்படும், கீழ் நோக்கிய திசையில் அமைந்துள்ளது. இது நம்ம படத்தில் பார்க்க முடியும். இருக்கக்கூடிய படத்தில் ஒரு ஆப்பிள் மரத்துலேருந்து விழுது, அதனுடைய திசையும் புவியீர்ப்பு விசையும் ஒரே திசையில் இருக்கனால இப்போ விசையும் இயக்கமும் ஒரே திசையில். ரெண்டாவது, விசையும் இயக்கமும் வெவ்வேறு திசையில். அது புவியினை நோக்கி ஒரு விசையை உணர்கிறது. ஆனால் நிலா புவியை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. திசை விசையின் திசையிலிருந்து மாறுபட்டு உள்ளது. இப்போ இது பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இப்படி சுற்றி வருது. இங்கே இருக்கக்கூடியது நிலா. அப்போ இது எப்படி சுற்றி வருதுன்னா, நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது. அப்போ நிலா இது மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. அப்போ நிலா சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ அது நேராக ஒரு ஃபோர்ஸை கொடுக்க முடியாது, ஏன்னா இது இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ தள்ளி போயிடுது. அப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுச்சுன்னா அது இதற்கு நேர் திசையில் இது என்ன பண்ணுது, ஒரு செகுத்தில் பந்தை போட்டோம்னா அது அப்படியே நிற்குது, திரும்பி வருது. அப்போ இது மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுத்தோம்னா அது திரும்பி வருது. ஆனால் இது சுற்றிக்கிட்டு இருக்குது, இது தானாக சுற்றிக்கிட்டு இருக்கிறனால இது மேலே ஒரு விசையை கொடுக்குறப்ப இது அது மேலே ஒரு விசையை கொடுக்கக்கூடிய திசை ஒன்றா இருக்காது. ஏன்னா இது நகர்ந்துருது, இது கொஞ்சம் நகர்ந்தது. இப்போ இப்படி தான் கொடுக்கணும். அப்போ விசையும் இயக்கமும் வெவ்வேறு திசைகளில். அப்போ இயக்கம் எப்படி இருக்கும், இப்படி போகுது. அப்போ இதனுடைய இயக்கம் இப்படி போகுது, விசை இப்படி இருக்குது.
அப்போ விசையும் இயக்கமும் வெவ்வேறு திசைகளில் இருக்கிறது. அப்போ நிலா எப்படி நோக்கி சுற்றி வருது? இப்படி சுற்றி வருது. நீள்வட்ட பாதையில் இப்படி சுற்றி வந்துட்டுருக்குது. இது இயக்கம். ஆனால் விசை எங்கே இருக்கும்? பூமியை நோக்கி இருக்கும். அப்போ ரெண்டும் வெவ்வேறு திசையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படத்தில் பார்க்க முடியும். அப்போ அதுதான் இந்த படத்தில் இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா விசை மற்றும் இயக்கம் ஒரே திசையில். ஆப்பிள் கீழே விழுது, புவியீர்ப்பு விசையும் அதே திசையில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பூமி, விசையினுடைய திசை நிலா பூமியின் மீது செலுத்தக்கூடிய விசை அதை நோக்கி இருக்குது. ஆனால் நிலா செல்லும் திசை இப்படி இருக்குது. அப்போ இயக்கமும் விசையும் வெவ்வேறு திசையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. மூணாவது விசையும் இயக்கமும் எதிரெதிர் திசையில். அப்போ ரெண்டும் எதிரெதிர் திசையில். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த விசையும் இயக்கம் எதிரெதிர் திசையில். ஒரு பந்தை மேல் நோக்கி போடுறோம். அப்போ மேல் நோக்கி போடுறப்ப அதனுடைய இயக்கம் மேல் நோக்கி இருக்குது. ஆனால் புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி இருக்குது. அதனுடைய இயக்கம் மேல் நோக்கி இருக்குது, புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி இருக்குது. அப்போ ரெண்டும் எதிரெதிர் திசையில். விசையும் இயக்கமும் எதிரெதிர் திசையில். புல் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் திசை கீழ் நோக்கியும் செயல்படும். இதை அந்த படத்தில் பார்க்கலாம். நாலாவது சுழி நிகர விசையுடன் பொருளின் இயக்கம். சுழி நிகர விசையுடன் பொருளினுடைய இயக்கம். மேகத்திலிருந்து விடுபட்ட மலைத்துளி ஒன்று கீழ்நோக்கி செயல்படும். மேகத்திலிருந்து விடுபட்ட மலைத்துளி ஒன்று கீழ்நோக்கி செயல்படும். மேகத்திலிருந்து ஒரு மலைத்துளி கீழ்நோக்கி செயல்படும். அப்போ புவியீர்ப்பு விசை மற்றும் மேல்நோக்கி செயல்படும் காற்றின் இழுவிசை இரண்டையும் உணர்கிறது. இப்போ மேல்நோக்கி செயல்படும் காற்றினுடைய இழுவிசை. காற்று மேல் நோக்கி போகுது. நடுவில் இருக்கக்கூடிய காற்று என்ன பண்ணும்? அதை தடுத்து நிறுத்தும். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுக்கும். மேலேருந்து மலைத்துளி விழுதுன்னா மலைத்துளி மேலே விழுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய காற்று இது மேலே மோதுச்சுன்னா இது ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும். இது ஆக்ஷன். இந்த காற்று கொடுக்கக்கூடியது ரியாக்ஷன். அது மேல் நோக்கி இருக்கும். அப்போ காற்றின் பின் இழுக்கும் விசை. அதுக்கு அடுத்தது புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி இருக்கும். அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கும்? புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி இருக்கும், காற்றினுடைய பின்னிழுக்கும் விசை மேல் நோக்கி இருக்கும். அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும். அப்போ இது ரெண்டும் எப்போ இந்த பின்னிழுக்கும் விசையும் புவியீர்ப்பு விசையும் எப்போ ஈக்குவல் ஆகுதோ அப்போ ஒரு மாறா திசை வேகத்தில் மலைத்துளி மேலேருந்து கீழே விழும். ஆனால் மேலேருந்து வரக்கூடிய மலைத்துளி ஒரே மாதிரி கீழே வராது. அதனுடைய திசை வேகம் வேறையாக இருக்கும். இந்த காற்றில் மோதி ரெண்டும் காற்றினுடைய பின் தள்ளும் விசையும் அதுக்கப்புறம் புவியீர்ப்பு விசை, அப்போ கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசையும் இங்கே தள்ளக்கூடிய விசையும் ரெண்டும் எப்போ ஈக்குவல் ஆகுதோ சமமாகுதோ அப்போ ஒரு மாறாத திசை வேகத்தில் கீழ் நோக்கி வரும். அதுக்கு பேர் தான் டெர்மினல் வெலாசிட்டி. அப்போ டெர்மினல் வெலாசிட்டி முற்று திசை வேகத்துடன் தரையை அடையும் மலைத்துளி. அப்போ அதுக்கு பேர் முற்று திசை வேகம். ஒரு மேகத்திலிருந்து விடுபட்ட மலைத்துளி ஒன்று கீழ்நோக்கி செயல்படும் புவியீர்ப்பு விசை மற்றும் மேல் நோக்கி செயல்படும் காற்றின் இழுவிசை இவ்விரண்டு விசைகளையும் உணர்கிறது. இப்போ கீழ்நோக்கி விழக்கூடிய புவியீர்ப்பு விசை, மேல் நோக்கி செயல்படும் காற்றின் இழுவிசை. காற்று அதை தள்ளுது, தடுக்குது, கீழே வராமல் தடுக்கும். அப்போ அந்த இழுவிசை, இப்போ காற்றின் இழுவிசை பாகியல் விசை அதிகரித்து கொண்டே சென்று, பாகியல் விசை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே சென்று எப்போ புவியீர்ப்பு விசைக்கு சமமாகுதோ, புவியீர்ப்பு விசையை சமன் செய்துவிடும். அக்கணத்திலிருந்து மலைத்துளி தரையில் விழும் வரை மாறா திசை வேகத்தில் வருகிறது. அந்த மலைத்துளி சுழி நிகர விசையுடன் ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ நிகர விசை சுழி, சுழின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு மாறா திசை வேகத்தில் வருது. மாறா திசை வேகம்னாவே சுழி, ஆக்சலரேஷன் சுழி. அப்போ முடுக்கம் சுழியாக இருந்தாலும் ஒரு சுழியற்ற முற்று திசை வேகத்துடன் நம்ம சுழின்னு எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் மாறாத முற்று திசை வேகத்துடன் தரையை அடைகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது பல்வேறு விசைகள். இப்போ பல்வேறு விசைகள் F1, F2, F3 விசைகள் ஒரு பொருளின் மீது செயல்படும் போது அப்பொருள் மீது செயல்படும் நிகர விசை
இது ஒரு பொருள். இப்போ F1 F2 F3 F4 F1 F2 F3 F4 F4 வரைக்கும் இருக்குது F1லேருந்து. அப்போ இது மீது செயல்படும் நிகர விசை F நெட் ஃபோர்ஸ் நிகர விசை ஈக்குவல் டு F1 + F2 + F3 F4 அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். விசை தனித்தனி விசைகளின் வெக்டர் கூடுதலுக்கு சமம். தனித்தனியாக செயல்படக்கூடிய இந்த விசைகளின் வெக்டர் கூடுதலுக்கு சமம் எது? நிகர விசை. நெட் ஃபோர்ஸு அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது சாதாரணமாக நமக்கு தெரியக்கூடியது. அந்த நிகர விசை, அந்த மொத்த நிகர விசை தான் இந்த பொருளின் மீது முடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த விசையெல்லாம் சேர்ந்து இது என்ன பண்ணலாம்? நகர்த்தலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம்? நொறுக்கிடலாம். அதனுடைய முடுக்கங்கிறது நகர்றது மட்டும் இல்லை, அதை மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ அதை தான் என்ன சொல்கிறேன்? F1ங்கிற ஃபோர்ஸு, F2ங்கிற ஃபோர்ஸ். அப்போ இது A வெக்டார், B வெக்டார். இது முக்கோணமாக எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய ரிசல்டன் R வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் ரியாக்டன். அப்போ நிகரம். அப்போ மொத்த ரிசல்டன் வெக்டார், தொகுபயன் வெக்டார்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். இது முக்கோணத்தில் இது ஒரு வெக்டாராக எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு வெக்டார். அப்போ F வெக்டார் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு F1 + F2 F வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார். இது வெக்டர் ஃபார்மில் நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். இத்தகைய நேர்வுகளில் நியூட்டன் இரண்டாம் விதியை கீழ்கண்டவாறு எழுதலாம். F நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு FMA வெக்டார் அப்படின்னும் எழுதலாம். முடுக்கத்தின் திசை நிகர விசையின் திசையில் இருக்கும். முடுக்கத்தினுடைய திசை நிகர விசையினுடைய திசையில் இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டால் வில்லும் அம்பும். இப்போ இது வில்லு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம அம்பு வச்சுருக்குறோம். அப்போ இங்கேருந்து ஒரு த்ரெட்டு, இங்கேருந்து ஒரு த்ரெட்டு. அப்போ இது எப்படி இருக்குது? ஒரு முக்கோணமாக இருக்குது. இது ஒரு முக்கோணமாக இருக்குது. அப்போ அதை தான் வெக்டர் கூறு வடிவத்தில் எழுதுகிறோம். இதை மட்டும் எடுத்துக்கிறோம். இது ஒன்று. அப்போ ரியாக்டன் என்னவாக இருக்கும்? என்னுடைய ரியாக்டன் இது ஒரு வெக்டராக எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ இப்படி ஒரு முக்கோணமாக இருக்குது. அப்போ இதுதான் அம்பு. இந்த வெக்டரை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ இதை F1 எடுத்துக்கிறோம், இதை F2 எடுத்துக்கிறோம். அப்போ நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு F1 + F2 இதுதான் நிகர விசை. நிகர விசை எது மீது செயல்படுது? இந்த அம்பின் மீது செயல்படுகிறது. F1 F2 என்னுடைய நிகர விசை. இதை ஒரு முக்கோணமாக எடுத்துக்கிட்டோம்னா என்ன செயல்படுது? நிகர விசை. இதுதான் டோட்டல் ஃபோர்ஸ். F1 F2 என்னுடைய நிகர விசை. இது ஒரு முக்கோணமாக எடுத்துக்கிட்டோம்னா என்னுடைய ரிசல்டன். இது F1 F2 என்னுடைய ரிசல்டன்ட்டுங்கிறது இப்படி இருக்கும். அப்போ அம்பு இதனுடைய தொகுபயின் விசையின் திசையில் வேகமாக செல்லும். F1 F2 எவ்வளோ விசை இருக்குதோ அந்த ரெண்டும் சேர்ந்த விசையில் இந்த அம்பு வெளியேறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நியூட்டன் இரண்டாம் விதியை பின்வரும் வடிவிலும் எழுதலாம். நியூட்டனுடைய இரண்டாம் விதியை பின்வரும் வடிவத்திலும் எழுதலாம். ஏனெனில் முடுக்கம் என்பது பொருளின் இடப்பெயர்ச்சி வெக்டரினுடைய பின்வரும் வடிவிலும் எழுதலாம். என்ன அர்த்தம்னா, முடுக்கம் இடப்பெயர்ச்சி வெக்டரினுடைய A வெக்டர் முடுக்கங்கிறது d/dt ஆஃப் எதனுடையது? x² இல்லைனா பொசிஷன் வெக்டர் ஆர் d²r வெக்டர் /dt². அப்போ இரண்டாம் வகைக்கெழு d²/dt²ங்கிறது இரண்டாம் வகைக்கெழு. எதை பொறுத்து? இடப்பெயர்ச்சி பொசிஷன் வெக்டர்னுடைய இரண்டாம் வகைக்கெழு நம்ம முடுக்கம் அப்படின்னு எழுதலாம். அதுக்கு அடுத்தது F ஈக்குவல் டு MA. F வெக்டார் ஈக்குவல் டு MA வெக்டார். அங்கே A வெக்டார் என்ன எழுதியிருக்கிறோம்? d²/dt² பொசிஷன் வெக்டார். அப்போ F வெக்டார் ஈக்குவல் டு M, அதுக்கப்புறம் d²r வெக்டார் /dt². சமன்பாட்டிலிருந்து நாம் அறிந்து கொள்வது நியூட்டன் இரண்டாம் விதியை
அடிப்படையில் ஒரு இரண்டாம் வகைக்கெழு சமன்பாடாகும். அடிப்படையில் ஒரு இரண்டாம் வகைக்கெழு சமன்பாடு, பொசிஷன் வெக்டர்னுடைய இரண்டாம் வகைக்கெழு சமன்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இடப்பெயர்ச்சி வெக்டரின் இரண்டாம் வகைக்கெழு சுழியில்லாத மதிப்பை பெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் பொருளின் மீது விசை செயல்படுகிறது. அப்போ இந்த பொசிஷன் வெக்டருங்கிறது எப்போ சுழியில்லா மதிப்பை பெறுதோ, வேல்யூ எப்போ இருக்குதோ அப்போ அது மீது ஒரு விசை செயல்படுது. அப்போ விசை செயல்பட்டால் அது ஜீரோவாக இருக்காது, அதனுடைய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ பொசிஷன் வெக்டரில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதனுடைய இரண்டாம் வகைக்கெழு தான் நம்ம முடுக்கம்னு சொல்கிறோம். அப்போ அதன் மீது சுழியற்ற மதிப்பினை பெறுகிறதோ அப்போ அதெல்லாம் பொருளின் மீது விசை செயல்படுகிறது அப்படின்னு அர்த்தம். எப்போ மாற்றம் ஏற்படுதோ அப்போ பொருளின் மீது விசை செயல்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொருளின் மீது எந்தவித விசையும் செயல்படாத நிலையில் நியூட்டன் இரண்டாம் விதி m/d(v(dt). அப்போ ஏவை எப்படியும் எழுதலாம், d²/dt² r வெக்டார் அப்படியும் எழுதலாம், அல்லது m இது m dv வெக்டார். அப்போ திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு காலத்தை பொறுத்து திசைவேகத்தின் மாறுபாடும் ஆக்சலரேஷன் முடுக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இப்படியும் நம்ம எழுதலாம். =0 என்பது பொருள் மாறா திசைவேகத்துடன். அப்போ திசைவேகம் மாறா திசைவேகத்தில் இருந்ததுன்னா அங்கே முடுக்கம் 0. இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்குறோம். மாறா திசைவேகமாக இருந்ததுன்னா v கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா, மாறா திசைவேகத்தில் இருந்ததுன்னா அப்போ இங்கே ஏங்கிறது 0வாக இருக்கும். நமக்கு உணர்த்துகிறது. இதிலிருந்து நியூட்டன் இரண்டாம் விதி முதல் விதியோடு இயல்பாக பொருந்துவதை உணரலாம். இரண்டாம் விதி முதல் விதியோடு இயல்பாக பொருந்துகிறது. ஆனால் ஒரே பொருளின் மீது எந்த விசையும் செயல்படாத போது நியூட்டன் இரண்டாம் விதியானது முதல் விதியாக மாறுகிறது. எந்த விசையும் செயல்படாத போது, எந்த விசையுமே இங்கே செயல்படாத போது மாறாத திசை, அப்போ ஆக்சலரேஷன் 0, முடுக்கம் 0. அப்போ எந்த விசையும் செயல்படாத போது முதல் விசை இரண்டாவது விதியானது முதல் விதியாக மாறுகிறது என்று நாம் கருதக்கூடாது. நியூட்டன் இரண்டாம் விதியானது முதல் விதியாக மாறுகிறது கருதக்கூடாது. நியூட்டன் முதல் விதி மற்றும் இரண்டாம் விதி இரண்டும் ஒன்றை ஒன்று சாராத விதிகள். அப்போ முதல் விதி இரண்டாம் விதியாக மாறுது அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஏன்னா அங்கே விசை எதுவுமே செயல்படலை அப்படிங்கிறதுனால, விசை செயல்படுங்கிறதுனால நம்ம இரண்டாம் விதி முதல் விதியாக மாறுது அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இது ரெண்டும் ஒன்றை ஒன்று சாராத விசை, ரெண்டும் ஒன்றும் சேர்ந்து இருக்காது, சாராத விசை. அவை இயல்பாக ஒன்றுடன் ஒன்று பொருந்துகிறது. இயல்பாகவே அது ஒன்றுடன் ஒன்று பொருந்துகிற மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம மாறுறதா எடுத்துக்கக்கூடாது. ஆனால் ஒன்றிலிருந்து மற்றொன்றை தருவிக்க இயலாது. கெனாட் பி டெரைவ்டு ஃப்ரம் ஈச் அதர். ஒன்றிலிருந்து இன்னொன்று டெரைவ் பண்ணி முதல் விதியிலிருந்து ரெண்டாவது விதியோ, ரெண்டாவது விதியிலிருந்து முதல் விதியோ கொண்டு வர முடியாது. இப்போ முதல் விதியிலிருந்து ரெண்டாவது விதியோ, ரெண்டாவது விதியிலிருந்து முதல் விதியோ நம்ம கொண்டு வர முடியாது. அடுத்து 7th பாயிண்ட், நியூட்டனுடைய இரண்டாம் விதி காரணம் மற்றும் விளைவு வகையை சார்ந்தது. அப்போ இரண்டாம் விதி F வெக்டார் = ma வெக்டார். அப்போ எஃப்ங்கிற ஃபோர்ஸ் செயல்பட்டதுனால தான் இந்த ஆக்சலரேஷன் நடக்குது. அப்போ இது காரணம், இது நகர்றதுக்கு இது காரணம், இதுதான் விளைவு. அந்த விளைவுனால என்ன ஏற்பட்டுச்சு, இது நகர்ந்துருச்சு. ஃபோர்ஸை கொடுக்கறதுனால இது இங்கே நகர்ச்சி. இது ஃபோர்ஸை கொடுத்ததுனால தான் நகர்றதுங்கிறது ஒரு காரணம். இது நகர்ந்ததுக்கு அதனுடைய விளைவு, ஃபோர்ஸ்னால் ஏற்பட்ட விளைவு தான் இது. அதுக்கு காரணம் எது, ஃபோர்ஸு. விளைவு வகையை சார்ந்தது. விசை ஒரு காரணம் எனில் முடுக்கம் அதற்கான விளைவு ஆகும். மரபுப்படி சமன்பாட்டின் இடதுகை பக்கம் விளைவையும் வலதுகை பக்கம் காரணத்தையும் எழுத வேண்டும். ஆனால் நம்ம அப்படி எழுதுறதில்ல. F = ma தான் எழுதுகிறோம். ஆனால் இப்படி எழுதக்கூடாது. விளைவுக்கு அப்புறம் காரணம். இந்த விளைவு எதனால் ஏற்பட்டதுன்னா இந்த காரணத்தினால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லணும். அப்போ ma வெக்டார் = F வெக்டார் அப்படின்னு எழுதணும். நம்ம இயல்பாக இப்படி எழுதுறதில்ல, F = ma தான் எழுதிட்டுருக்குறோம். ஆனால் ma வெக்டார் = F வெக்டார்னு எழுதணும். அதே மாதிரி F வெக்டார் உந்தத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாறுபாடு ரெண்டாவது விதி dp/dt. dp/dt F வெக்டார்
ஈக்குவல் டு டிபி வெக்டார் டிவைட் பை டிடி. இப்படியும் எழுதக்கூடாது. டிபி டிவைட் பை டிடி எதனால் ஏற்பட்டது அப்படின்னா எஃப் வெக்டார்னால் ஏற்பட்டது. அப்போ இது நம்ம எழுதுறத மாற்றி எழுதணும். இடது கை பக்கம் விளைவை வலது கை பக்கமும் எழுதணும். விளைவை வலது கை பக்கமும் வலது கை பக்கம் காரணத்தையும் எழுத வேண்டும். இடது கை பக்கம் விளைவையும் வலது கை பக்கம் காரணத்தையும் எழுத வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போதும். எஃப் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு தான் நம்ம எழுதிட்டு இருக்கிறோம். ஆனால் எம்ஏ வெக்டார் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் அப்படின்னு எழுதணும். அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லக்கூடியது. அடுத்தது இந்த நியூட்டன் விதியினுடைய பயன்பாடுகள். நியூட்டன் விதி எங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறது தான் அடுத்த டாபிக். நியூட்டன் விதியுடைய இது எதுக்காவது பயன்படணும். சும்மா கண்டுபிடிச்சா மட்டும் போதாது. இது இதிலெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் பின்னாடி இருக்கக்கூடியது. இதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.